ஆதியாகமம் அதிகாரம் 38. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. யூதா எபிரோனை விட்டு அதுலாமில் வசித்தல். 2. யூதாவின் பிள்ளைகளும் அவர்கள் திருமணமும். 3. தாமார் இயேசுவின் பிறப்பில் இடம்பெற்ற பெண். 4. திம்னாத்துக்கு போகிற வழி. 5. அடையாளத்தையே அடைமானம் வைத்த இச்சை. 1. எபிரோனை விட்டு யூதா அதுல்லாமில் வசித்தல். 37வது அதிகாரம் யோசேப்பு சிறைச்சாலையில் செல்வதோடு முடிவடைகிறது. இந்த 38வது அதிகாரம் யோசேப்பை குறித்ததான தொடர்ச்சியாக இல்லாமல் யூதாவை குறித்ததான விளக்கங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. யூதாவின் மற்ற சகோதரர்கள் எபிரோனில் இருந்தனர். யூதா எபிரோனை விட்டு அதுல்லாம் வந்தார். எபிரோனுக்கும் அதுல்லாமுக்கும் இடைப்பட்ட தூரம் 45 கிலோமீட்டர். கானான் தேசத்தில் இருந்த 36 முக்கிய நகரங்களில் அதுல்லாமும் ஒன்று. யோசுவா கானான் தேசத்தை கைப்பற்றின நாட்களில் இந்த அதுல்லாம் நகரமும் இஸ்ரவேலரின் வசமானது என யோசுவா 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மேலும் யூதா வாசம் பண்ணின இந்த அதுல்லாம் நகரம் பின் நாட்களில் இஸ்ரவேலர் கானானை 12 கோத்திரத்திற்கு பிரித்து கொடுக்கும்போது யூதா கோத்திரத்தாருக்கு சொந்தமானது. இதை குறித்து யோசுவா 15வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 2. யூதாவின் பிள்ளைகளும் அவர்கள் திருமணமும். யூதா சூவா என்னும் கானானிய பெண்ணை மணந்து ஏர், ஓனான், சேலா எனும் 3 குமாரரை பெற்றான். இது மூத்த குமாரனான ஏருக்கு தாமார் என்னும் கானானிய பெண்ணை மணமுடித்தார். ஏர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்தபடியால் கர்த்தர் அவனை அழித்தார். ஏர் சந்ததியை பெறாமல் மரித்தபடியினாலே தாமார் 2வது குமாரனான ஓனானுக்கு கொடுக்கப்பட்டாள். ஓனான் தான் தாமார் மூலம் பெறும் சந்ததி தனக்குரியதாயிராமல் தன் தமையனுக்குரியதாய் இருக்கும் என எண்ணி தாமாருக்கு தன் வித்தை கொடாமல் போனான். இதனால் கர்த்தர் ஓனானையும் அழித்து போட்டார். 3வது குமாரன் பெரியவன் ஆகும் மட்டும் தாமார் தகப்பன் வீட்டில் இருக்கும்படி அனுப்பி வைக்கப்பட்டாள். யூதா தன் 3வது குமாரன் பெரியவனான பிறகும் தாமாருக்கு கொடுக்காமல் விட்டான். 3. தாமார் இயேசுவின் பிறப்பில் இடம்பெற்ற பெண். தாமார் வேசியைப் போல் வேடமிட்டு தன் மாமனார் மூலம் இரட்டையர்களை பெற்றாள். பின் தாமாருக்கும் யூதாவுக்கும் பிறந்த பாரேசின் சந்ததியில் தாவீதும் அதன் பின் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தனர். புறஜாதிகள் இயேசுவின் பிறப்பில் பங்கு கொண்டது போல் புறஜாதிகள் பரலோக வாழ்விலும் பங்கடைவர் என்பது உண்மை. 4. திம்னாத்துக்கு போகிற வழி. அதுலாம் நகரத்திலிருந்து திம்னாத் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதே திம்னாத்தில்தான் சிம்சோன் ஒரு பெலிஸ்திய பெண்ணை கண்டு திருமணம் முடிக்க நினைத்தார். இதை குறித்து நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம். எனவே திம்னாத் அழகிய பெண்களை கொண்ட இடமாக இருந்திருக்கக்கூடும். 5. அடையாளத்தையே அடைமானம் வைத்த இச்சை. யூதா தாமாரிடம் பிரவேசிக்கையில் தாமார் எனக்கு என்ன தருவீர் என கேட்டாள். தன்னிடம் தற்சமயம் ஒன்றுமில்லாதிருந்தபடியால் யூதா அடைமானமாய் தன் அடையாளமான முத்திரை மோதிரம், ஆரம், கைக்கோல் ஆகியவைகளை கொடுத்து அவளிடம் பிரவேசித்தான். பல சமயங்களில் மாம்ச இச்சை நாம் என்ன செய்கிறோம் என்பதையே மறந்துவிடச் செய்யும். யூதா தன் அடைமானத்தை திருப்பிக் கொண்டு வர அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதனை அனுப்புகிறார். இதன் மூலம் யூதாவின் நட்பும் சரியில்லாததை அறியலாம். ஜெபிப்போமா. பிதாவே,
பிரஜாதிகள் அப்பா உம்முடைய பிறப்பில் இடம் பெற்றது போல சுவாமி, பிரஜாதிகளான எங்களையும் தகப்பனே உம்முடைய பரலோக வாழ்வுக்கு உம்மோடு கூட சுவாமி பயணிப்பதற்கு நீர் அப்பா தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா சுவாமி, பல நேரங்களில் இச்சையடக்கம் இல்லாதவர்களாய் நாங்கள் செயல்படுகிறோம் ராஜா. அதை தயவாய் எங்களுக்கு மன்னியும். இச்சையடக்கத்தை எங்களுக்கு தந்து சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு ஞானத்தை தாரும் சுவாமி. அப்பா தகப்பனே சுவாமி, சூழ்நிலைகள் சரியில்லாத போதிலும் அப்பா நாங்கள் இச்சையடக்கத்தோடு இருந்து தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு எங்களை பக்குவப்படுத்தும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.